கல்லூரி காலம் தொட்டு விநாயகர் முழுமுதற் கடவுளாகவும், இல்ல விழாவாக இருந்தாலும் சரி, பொது நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஆலய விழாக்களாக இருந்தாலும் சரி, முதன்மை தெய்வமாக விநாயகரை வழிபட்டு இடர்களைந்து இன்னல்கள் கலைந்து நமக்கு நல்லனவற்றை அருள வேண்டும் என்று பிரார்த்தனையோடு விழாக்களை தொடங்குவது சைவ சமய மரபு. வைணவ சமயத்தில் கூட தும்பிக்கை ஆழ்வார் என்ற பெயரில் இந்த விநாயகர் வழிபாடு இருந்து வருகிறது. இந்த ஒன்றிணைந்த பாரதத்தில் தேசிய அளவில் விநாயகர் வழிபாடு முக்கியத்துவமான ஒன்றாகும். எல்லாவற்றிற்கும் மூலகாரனாக விளங்குகின்ற விநாயகர் மிக எளிய முறையில் வழிபடத்தக்கவர். நாம் பசுஞ்சாணத்திலும் அதை வழிபடலாம், மஞ்சள் பிள்ளையாராக பிடித்து வழங்கலாம். நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நமக்காக எழுந்தவரை அருள் பாலிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர் விநாயகர் பெருமாள். அத்தகைய விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி நாளில் ஊர்கள் தோறும் அந்த விநாயகர் திருவுருவங்களை சமைத்து அவற்றை முறையாக வழிபாடு செய்து விசர்ஜனம் என்று சொல்லப்படுகின்ற நீர்நிலைகளை அவற்றை கரைக்கும் முகமாக இந்த விழா இங்கு நிகழ்வது பெருமிதத்திற்குரிய ஒரு நல்ல நிகழ்வாகும். இந்து அமைப்புகள் இதை முன்னின்று நடத்துவதால் மட்டுமே இது ஒரு சாரருடைய விழா என்று கருதலாகாது. இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விழா. எல்லோரும் எல்லா நிலைகளிலும் இந்த விழாவிலே பங்கேற்பது என்பது நமது பாரத தேசம் வலியுறுத்துகின்ற ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் வலியுறுத்துவதாகத்தான் இந்த விழா நிகழ்வுகள் அமைந்துள்ளன. ஏனோ சில காரணங்களால் இது ஒரு சார்புக்கு உரியதாக தவறான எண்ணம் தோற்றுவிக்கப்படுகிறது. அந்த நிலை மாறி விநாயகர் பெருமானின் திருவருளாலும் இந்து அமைப்புகளின் முன்னெடுப்புகளாலும் இனி வருங்காலங்களில் எல்லோராலும் எல்லா நிலைகளிலும் பின்பற்றத்தக்கதாக இந்த விநாயகர் ஊர்வலம் சிறப்பாக அமைய இந்த நகர மக்கள் மட்டுமல்ல, நமது தேச மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவினை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது நமது ஆவா. நமது இந்து சமயத்தில் மட்டும்தான் பரந்துபட்ட நோக்கும் சகிப்புத்தன்மையும் எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அற்புதமான அன்பு நெறியும் உணர்த்த பெற்று நடைமுறையில் அது பின்பற்றப்பட்டு வருகிறது. வேற எந்த சமயத்திலும் இல்லாத சிறப்பு ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் வெளிப்படுத்தும் முகமாகத்தான் நமது விழாக்கள் அனைத்தும், பண்டிகைகள் கூட அறிவு சார்ந்து உடல்நலம் சார்ந்து எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற உன்னத நிலையிலே நமது இந்து மத வழிபாடுகளும் பண்டிகைகளும் விழாக்களும் தொன்று தொட்டு நிகழ்ந்து வருவது நமது உலகளாவிய பரந்த எண்ணத்தையும் எல்லோரும் அரவணைக்கின்ற அன்பு நெறியையும் புலப்படுத்துவதாக அமைந்துள்ளது எனலாம். அந்த வகையிலே இது போன்ற விழாக்கள் மேலும் சிறப்புற நிகழவும் இதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு செயல் வீரர்களாக செயல்படுகின்ற இந்து அமைப்புகளின் உறுப்பினர்கள், ஆர்வலர்கள் மற்றும் இதிலே பொறுப்பேற்று செயல்படுத்தக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் மேலும் இந்த விழா சிறக்க தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இந்த விழாவின் வாயிலாக நாம் தேசத்துக்கு உணர்த்துவது யாதெனில், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதும் ஒற்றுமையே எல்லாவிடவிலும் மேலானது என்பதையும் நாம் வெளிப்படுத்துகின்றோம். எளிய வழிபாடாகிய இந்த விநாயகர் வழிபாடு நம்மை நெறிப்படுத்துகிறது. மனித வாழ்வில் எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ சவால்கள் நிறைந்த இந்த உலகில் எல்லாவற்றையும் மறந்து இறைவன் பெயரால் நமக்குள்ள துன்பங்களை எல்லாம் அவரிடம் முறையிட்டு நமக்கு அதில் இருந்து ஒரு நல்லது நடக்கும் என்ற மன அமைதியை தோற்றுவிப்பதே இறை வழிபாடுதான். அதனால்தான் அந்த காலத்து மன்னர்கள் தங்களது அரண்மனைகளை விட ஆலயங்களை சிறப்பாக கட்டினார்கள்.
அதிலும் அரச மரம் தொடங்கி திருக்குளங்கள் தொடங்கி எல்லா இடங்களிலும் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்த தத்துவம் அந்த நீர்நிலைகள், அந்த சாலைகள், இயற்கைக்கு உரம் சேர்க்கின்ற மரங்கள், இயற்கையோடு இணைந்த வாழ்வை மனிதனுக்கு அடையாளப்படுத்துவதாக அன்று தொட்டு இன்று வரை திகழ்ந்து வருகிறது. அதனால்தான் சாதாரண பாமரனும் தொட்டு வழிபடத்தக்க வகையிலே இந்த விநாயகர் திருவுருவங்கள் ஆங்காங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு எளிய முறையில் அவரவர்கள் விருப்பம் போல் வழிபடுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் காலம் காலமாக தொன்று தொட்டு நடைபெற்று வருகின்ற வழக்கத்தில் உள்ள இந்த விநாயகர் வழிபாடு மேன்மேலும் சிறந்து விளங்க வேண்டும். இது போன்ற விநாயகர் ஊர்வலங்கள் சிறப்பாக நிகழ எல்லோரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வின் வழி நாம் எல்லோருக்குமான சகோதரத்துவத்தையும் சகிப்புணர்வையும் வெளிப்படுத்தத்தக்க வகையிலே இந்த விழா நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருவது பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய நல்ல நிகழ்வாகும். ஆகவே இது போன்ற விழாக்கள் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த திருவாரூருக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. தொன்மையான நகரம் மட்டுமல்ல, மூலாதார தலம் இது. அனைத்து உயிர்களுக்கும் மூலாதாரமாக விளங்குகின்ற புற்றினமண்ட பெருமானாகிய வன்மீகநாதரும் தியாகேச பெருமானாகிய தியாகராஜரும் வீட்டிலிருந்து அருளுகின்ற இந்த புண்ணிய பூமியிலே இன்றைக்கு விநாயகர் உருவத்தை தொடங்கி வைப்பதில் அகமிக மகிழ்கின்றோம். இது போன்ற நிகழ்வுகள் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறவும் இதில் பங்கு கொண்டுள்ள பெருமக்கள், இந்து அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று நீடித்து வாழ நமது ஆன்மார்த்த மூர்த்தியாகிய ஆரூர் அஜபார் நடன தியாகேச பெருமான் திருவடி மலர்களை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.